வணக்கம் நண்பர்களே. நாம் இறைவனை பொதுவாக எங்கே தேடுகிறோம்? கோயில்களில், புனித யாத்திரைகளில் அல்லது மலை உச்சிகளில். ஆனால் சித்தர்கள் போன்ற மகா ஞானிகள் அந்த தெய்வீக சக்தியை இயக்கும் கருவிகள் நமக்குள்ளேயே இருப்பதாக கூறுகிறார்கள். அவர்கள் பார்வையில் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு பிரபஞ்சமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த உள் உலகின் இயக்கத்தையும் அதன் ரகசியங்களையும் ஒருவர் புரிந்து கொண்டால் அவர் தன்னையே ஆள்வதற்கான வழியை கண்டுகொள்கிறார். அப்படியானால் அந்த உள் உலகின் அதிபதியாக கருதப்படும் அந்த மகா சக்தியின் பெயர் என்ன? சித்தர்கள் அதை சதாசிவம் என்ற தத்துவத்தின் மூலம் விவரிக்கிறார்கள். அந்த சதாசிவ தத்துவத்தை உணர்வதற்கு நமக்குள்ளே 16 கருவிகள் கொடுக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் போதிக்கிறார்கள். அந்த 16 கருவிகள் எவை? அவை எப்படி நம்மை உருவாக்குகின்றன? சில சமயங்களில் எப்படி நம்மை உலக மாயைகளில் சிக்க வைக்கின்றன? முக்கியமாக அவற்றை எப்படி ஒரு கருவியாக பயன்படுத்தி மாயையிலிருந்து விடுபட்டு நம்முடைய ஆன்மீக பயணத்தில் முன்னேறுவது? சித்தர்களின் நூல்களில் மறைந்திருப்பதாக கூறப்படும் இந்த மகா ரகசியத்தை, அந்த 16 கருவிகளின் ஞானத்தை இன்று நாம் சதாசிவ தத்துவத்தின் பார்வையில் இருந்து ஆராயப் போகிறோம். இந்த காணொளியின் முடிவில் உங்களை பற்றியும் உங்களுக்குள் இருப்பதாக நம்பப்படும் அளப்பரிய ஆற்றலை பற்றியும் நீங்கள் பார்க்கும் பார்வை இன்னும் ஆழமாகலாம். வாருங்கள், அந்த ஞான பயணத்தை ஒன்றாகத் தொடங்குவோம். பகுதி 1, சதாசிவ தத்துவத்தின் அறிமுகம். முதலில் நாம் சதாசிவம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள முயற்சிப்போம். சைவ சித்தாந்த மரபில் சதாசிவம் என்பது சிவனின் ஒரு குறிப்பிட்ட உருவம் என்பதை தாண்டி அது ஒரு உயர்ந்த தத்துவ நிலையாக பார்க்கப்படுகிறது. இந்த சித்தாந்தத்தின்படி பரம்பொருளான சிவனுக்கு 5 முக்கிய தொழில்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. அவை படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல் மற்றும் அருளல். இந்த 5 தொழில்களையும் ஒருங்கே நிகழ்த்துகின்ற பரம்பொருளின் ஒரு முழுமையான வடிவமாகவே சதாசிவமூர்த்தி வர்ணிக்கப்படுகிறார். 5 திருமுகங்கள், 10 கரங்களுடன் பிரபஞ்ச இயக்கத்தின் ஆதாரமாக இருக்கும் ஒரு மகா சக்தி நிலையாக அவர் உருவகப்படுத்தப்படுகிறார். திருமந்திரம் போன்ற ஞான நூல்கள் சதாசிவத்தை வெறும் உருவமாக மட்டும் பார்க்காமல் ஒரு தத்துவமாக, சுத்த மாயையிலிருந்து தோன்றும் ஒரு உயர்நிலையாக விளக்குகின்றன. ஒளியும் ஒளியும் இணையும் ஒரு மூலப்புள்ளியிலிருந்து உருவாகும் பிரபஞ்ச உணர்வு நிலையாக, நாதம், விந்து ஆகியவற்றிலிருந்து சதாசிவம் தோன்றுவதாக சித்தர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த சதாசிவ நிலை என்பது நமக்கு வெளியே எங்கோ இருக்கும் ஒரு இடமல்ல. சித்தர்கள் அதை நமக்கு உள்ளேயே இருப்பதாக கற்பித்தார்கள். அவர்களின் போதனைகளின்படி நமது உடலில் 6 ஆதார சக்கரங்கள் என்ற சூட்சுமமான ஆற்றல் மையங்கள் உள்ளன. இவை உடற்கூறியல் உறுப்புகள் அல்ல, மாறாக யோக பார்வையில் உணரப்படும் ஆற்றல் புள்ளிகளாகும். இதில் புருவ மத்திக்கு மேலே உள்ள ஆக்ஞா சக்கரம் மற்றும் உச்சந்தலையில் உள்ள சகஸ்ராரம் ஆகிய மையங்களில் சதாசிவத்தின் இருப்பிடம் இருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது நம்முடைய உணர்வு நிலையின் உச்சத்தில் வீற்றிருக்கும் ஒரு தத்துவமே சதாசிவம். அப்படியானால் அந்த நிலையை நாம் ஏன் பொதுவாக உணர்வதில்லை? சித்தர்களின் விளக்கப்படி இதற்கு காரணம் நம்முடைய கருவிகள் சிதறி கிடப்பதே. ஒரு திறமையான சிற்பிக்கு ஊழியும் சுத்தியலும் சரியான கருவிகளாக அமையும் போது அவன் ஒரு அற்புதமான சிலையை வடிக்கிறான். ஆனால் அதே கருவிகள் தவறாக பயன்படுத்தப்பட்டால் அவை எந்த பயனையும் தராது. அதுபோலத்தான் நமக்குள்ளே இருக்கும் இந்த கருவிகளும். சித்தர்கள் வகுத்ததாக சொல்லப்படும் அந்த 16 கருவிகளை நாம் புரிந்து கொள்ளத் தொடங்கும் போது நம்மை எது இயக்குகிறது என்ற தெளிவு பிறக்கத் தொடங்கும். வாருங்கள், அந்த கருவிகளை ஒவ்வொன்றாக ஆராய்வோம். பகுதி 2, முதல் தொகுதி, அந்த கரணங்கள் எனும் 4 உள்கருவிகள். சித்தர்கள் மனிதனை இயக்கும் கருவிகளை பல வகைகளாக பிரித்தார்கள். அதில் மிக முக்கியமான முதல் தொகுப்பு அந்த கரணங்கள் என்று அழைக்கப்படும் 4 உள்கருவிகள். அந்த கரணம் என்றால் உள்ளே இருக்கும் கருவி என்று பொருள். இவை கண்ணுக்கு தெரியாமல் நமக்கு உள்ளிருந்து நம்மை இயக்கும் மென்பொருட்கள் போல செயல்படுவதாக கூறப்படுகிறது. முதல் கருவி மனம். இந்த பட்டியலில் முதலிடத்தில் இருப்பது மனம். மனம் என்பது எண்ணங்களின் ஓட்டமே. அது ஒரு கணம் கூட ஓரிடத்தில் நிற்காமல் கடந்த காலத்தை பற்றியோ எதிர்காலத்தை பற்றியோ சிந்தித்துக் கொண்டே இருக்கும். இதை சங்கல்பம், விகல்பம் என்று வேதாந்தம் குறிப்பிடுகிறது.
சங்கல்பம் என்றால் ஒன்றை செய்ய வேண்டும் என்று நினைப்பது. விகல்பம் என்றால் அதில் சந்தேகப்படுவது. இந்த எண்ணங்களுக்கும் சந்தேகங்களுக்கும் இடையே அலைபாய்வதுதான் மனம். சித்தர்கள் இதை ஒரு குரங்கு என்று உருவகப்படுத்துவார்கள். ஒரு கிளையிலிருந்து இன்னொரு கிளைக்கு தாவும் குரங்கைப் போல நம் மனம் ஒரு எண்ணத்திலிருந்து இன்னொரு எண்ணத்திற்கு தாவிக்கொண்டே இருக்கிறது. இந்த கருவியை நாம் கையாள கற்றுக்கொள்ளாதவரை நாம் அதன் போக்கிலேயே செல்ல வேண்டியிருக்கும். இரண்டாவது கருவி புத்தி. அடுத்த கருவி புத்தி. புத்தி என்பது பகுத்தறியும் ஆற்றல். எது சரி, எது தவறு, எது தேவை, எது தேவையில்லை என்று ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வரும் திறனையே புத்தி என்கிறோம். மனம் எண்ணங்களின் குவியல் என்றால் புத்தி அந்த எண்ணங்களை ஆராய்ந்து ஒரு தீர்ப்பை வழங்கும் நீதிபதி போன்றது. உதாரணமாக, இனிப்பு சாப்பிட வேண்டும் என்று மனம் ஆசைப்படலாம். ஆனால் உடலுக்கு நல்லதல்ல, நென் சாப்பிடக்கூடாது என்று தடுப்பது புத்தியின் வேலை. ஒருவரின் புத்தி வலிமையாக இருந்தால் அது மனதின் தேவையற்ற ஆசைகளை கட்டுப்படுத்தும். ஆனால் புத்தி பலவீனமாக இருந்தாலோ அல்லது ஆசைகளால் மழுங்கி போனாலோ அது மனதின் முடிவுகளுக்கு எளிதில் இணங்கிவிடும். ஞான பாதையில் செல்ல தெளிவான புத்தியே ஒரு முக்கிய வழிகாட்டியாக கருதப்படுகிறது. மூன்றாவது கருவி சித்தம். மூன்றாவது உள்கருவி சித்தம். இது மிகவும் ஆழமான ஒரு தத்துவமாகும். சித்தம் என்பதை ஆழ்மனம் அல்லது நம்முடைய ஆழமான பதிவுகளின் தொகுப்பு என்று கூறலாம். நாம் பார்க்கும், கேட்கும், உணரும், அனுபவிக்கும் விஷயங்கள் அனைத்தும் பதிவுகளாக சேமிக்கப்படும் இடமாக சித்தம் விளங்குகிறது என்று யோக மரபுகள் கூறுகின்றன. சில இந்திய தத்துவங்களின்படி இந்த பிறவியில் மட்டுமல்ல, முந்தைய பிறவிகளின் கர்மா பதிவுகளும் இங்கேதான் சேமிக்கப்படுவதாக நம்பப்படுகிறது. ஒருவரின் குணாதிசயங்கள், பழக்க வழக்கங்கள், சில சமயங்களில் காரணமில்லாத பயங்கள் அல்லது விருப்பங்கள் ஆகியவற்றுக்கு சித்தத்தில் உள்ள இந்த பதிவுகளே காரணமாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. தியானத்தின் போது மனம், புத்தி இரண்டும் அமைதியடையும் நிலையில் ஒருவர் சித்தத்தின் ஆழத்தை உணர முடியும் என்று சொல்லப்படுகிறது. சித்த சுத்தி, அதாவது சித்தத்தை தூய்மைப்படுத்துவது, யோகத்தின் முக்கிய குறிக்கோள்களில் ஒன்றாக உள்ளது. நான்காவது கருவி அகங்காரம். நான்காவது மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த கருவியாக அகங்காரம் சொல்லப்படுகிறது. அகங்காரம் என்றால் நான் என்ற தனிப்பட்ட உணர்வு. இது என் உடல், இது என் எண்ணம், என் வெற்றி, என் தோல்வி என்று எல்லாவற்றோடும் நான் என்பதை இணைத்து பார்க்கும் குணமே அகங்காரம். இந்த நான் என்ற உணர்வுதான் நம்மை மற்ற உயிர்களிடமிருந்து தனித்து பிரித்து காட்டுகிறது. ஆன்மீக பாதையில் இது ஒரு பெரிய தடையாக கருதப்படுகிறது. சித்தர்கள் இந்த அகங்காரத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை, அதை சரியான வழியில் நெறிப்படுத்த வேண்டும் என்றார்கள். நான் ஒரு தனி நபர் என்ற குறுகிய அகங்காரத்தை நான் இந்த பிரபஞ்ச பெருவெளியின் ஒரு பகுதி என்ற பரந்த மனப்பான்மையாக மாற்றுவதே அதன் நோக்கம். நான் என்ற தனி உணர்வு கரையும் போது நாம் என்ற பிரபஞ்ச உணர்வு பிறப்பதாக நம்பப்படுகிறது. அதுவே சதாசிவ நிலையை நோக்கிய முதல் படியாக கருதப்படுகிறது. இந்த 4 கருவிகளும் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் எப்போதும் ஒன்றோடொன்று தொடர்பில் இருக்கின்றன. மனதின் ஆசையை புத்தி ஆராய்கிறது, அந்த அனுபவம் சித்தத்தில் பதிவாகிறது, அகங்காரம் அதற்கு உரிமை கொண்டாடுகிறது. இந்த 4 செயல்பாட்டை ஒருவர் கவனிக்கத் தொடங்கினாலே அவரது உள் உலகின் இயக்கத்தை பற்றிய தெளிவு பிறக்கத் தொடங்கும். பகுதி 3 புலன்களும் செயல்களும் வெளி உலகின் கருவிகள். உள் உலகில் அந்த 4 கருவிகள் நம்மை இயக்குவதைப் போல வெளி உலகத்தோடு நாம் தொடர்பு கொள்ள சித்தர்கள் மேலும் 10 கருவிகளை வகைப்படுத்தியுள்ளனர். இவை ஞானேந்திரியங்கள் மற்றும் கர்மேந்திரியங்கள் என 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. 5 ஞானேந்திரியங்கள், புலனறி கருவிகள். ஞானேந்திரியங்கள் என்பவை வெளி உலகிலிருந்து தகவல்களை உள்ளே கொண்டு வரும் 5 வாயில்கள். 5 மெய் தொடு உணர்வு. நமது தோல், வெப்பம், குளிர் போன்ற உணர்வுகளை மூளைக்கு அனுப்புகிறது. 6 வாய், சுவை உணர்வு. நாக்கு அறுசுவைகளை அறிய உதவுகிறது. 7வது கண் பார்வை உணர்வு. கண்கள் உருவங்களையும் நிறங்களையும் காட்டுகின்றன. 8வது மூக்கு, வாசனை உணர்வு. மூக்கு பல்வேறு வாசனைகளை அறியும் கருவியாக இருக்கிறது. 9வது செவி கேள்வி உணர்வு. காதுகள்
வெளி உலகில் எழும் ஓசைகளை கேட்கச் செய்கின்றன. இந்த 5 கருவிகளும் வெளி உலகை நமக்கு அறிமுகம் செய்து வைக்கும் ஜன்னல்கள் போன்றவை. ஆனால் பல சமயங்களில் இந்த ஜன்னல்கள் வழியாக பார்க்கும் காட்சிகளிலேயே நாம் மூழ்கிவிடுகிறோம். நல்ல சுவை, நல்ல இசை, அழகான காட்சி என்று இந்த புலன்கள் நம் கவனத்தை வெளி உலகை நோக்கியே இழுக்கின்றன. சித்தர்கள் இதை இந்திரிய கூத்து என்று வர்ணித்தார்கள். இந்த கூத்தில் ஒருவர் தன்னை மறக்கும்போது உள் உலக பயணம் தடைபடுவதாக அவர்கள் கருதினர். 5 கர்மேந்திரியங்கள் செயற்கருவிகள். ஞானேந்திரியங்கள் தகவல்களை உள்ளே கொண்டுவர, கர்மேந்திரியங்கள் நம் எண்ணங்களை வெளி உலகில் செயல்படுத்த உதவுகின்றன. 10வது வாக்கு பேச்சு. மனதில் உள்ள எண்ணங்களை வெளிப்படுத்தும் ஆற்றல் மிக்க கருவி. 11வது பாணி கைகள். செயல்களைச் செய்வதற்கும் பொருட்களை கையாளுவதற்கும் பயன்படுகின்றன. 12வது பாதம் கால்கள். ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகர உதவுகின்றன. 13வது பாயு மலவாய். உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றும் செயலை செய்கிறது. 14வது உபஸ்தம் பிறப்புறுப்பு. இனப்பெருக்கத்திற்கும் சிற்றின்பத்திற்கும் இந்த கருவி செயல்படுகிறது. மனதில் தோன்றும் ஒரு எண்ணத்தை புத்தி சரி கண்டவுடன் இந்த கர்மேந்திரியங்கள் அதை செயல்படுத்தத் தொடங்குகின்றன. உதாரணமாக, ஒரு உணவை பார்க்கும்போது கண் அதை சாப்பிட மனம் ஆசைப்படுகிறது. கால்கள் சமையலறைக்கு நடக்கின்றன, கைகள் உணவை எடுக்கின்றன, வாய் சுவைக்கிறது. ஆக நம்முடைய ஒவ்வொரு செயலும் இந்த கருவிகளின் ஒருங்கிணைந்த செயல்பாடாகவே அமைகிறது. இப்போது பாருங்கள், 4 அந்த கரணங்கள், 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள் என மொத்தம் 14 கருவிகளை பார்த்தோம். ஒரு சாதாரண மனித வாழ்வில் இந்த கருவிகள் பெரும்பாலும் உலக வாழ்க்கையில் நம்மை பிணைத்து வைக்கும் சக்திகளாகவே செயல்படுகின்றன. ஆனால் ஞானிகள் இதே கருவிகளை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து தங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு சென்றதாக கூறப்படுகிறது. எப்படி? புலன்களை வெளி உலகிலிருந்து உள் உலகை நோக்கி திருப்புவதன் மூலம், தேவையற்ற செயல்களை கைவிட்டு ஆக்கப்பூர்வமான செயல்களுக்கு தங்கள் கர்மேந்திரியங்களை பயன்படுத்துவதன் மூலம் இந்த மாற்றத்தை நிகழ்த்துவதற்கு அடுத்த 2 நுட்பமான கருவிகள் அவர்களுக்கு உதவியதாக சொல்லப்படுகிறது. பகுதி 4. இறுதி நுட்பமான கருவிகள் பிராணனும் நாதமும். இதுவரை நாம் பார்த்த 14 கருவிகளும் ஓரளவிற்கு பருப்பொருள் சார்ந்தவை. ஆனால் அடுத்த 2 கருவிகளும் மிகவும் சூட்சுமமானவை. இவைதான் பருப்பொருளையும் உணர்வையும் இணைக்கும் பாலங்களாக சித்தர்களின் தத்துவத்தில் கருதப்படுகின்றன. 15வது கருவி பிராணன் வாசி. சித்தர்களின் பார்வையில் பிராணன் என்பது நாம் சுவாசிக்கும் வெறும் மூச்சுக்காற்று மட்டுமல்ல, அது பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கும் ஒரு உயிர் சக்தியாக கருதப்படுகிறது. நாம் மூச்சின் மூலம் இந்த உயிர் சக்தியை உள்ளிழுக்கிறோம். யோக பாரம்பரியத்தின்படி இந்த பிராண சக்தியே நம் உடல் மற்றும் மனதின் இயக்கத்திற்கு ஆதாரமாக உள்ளது. உங்கள் மூச்சு சீராகவும் ஆழமாகவும் இருக்கும்போது உங்கள் மனம் அமைதியாக இருப்பதை நீங்கள் கவனித்திருக்கலாம். நீங்கள் கோபமாகவோ பதற்றமாகவோ இருக்கும்போது உங்கள் மூச்சு வேகமாக அடிப்பதை உணர்ந்திருக்கலாம். இதற்கு காரணம் மனமும் பிராணனும் ஒன்றோடொன்று பிணைக்கப்பட்டிருப்பதாக யோக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. சித்தர்கள் இந்த கலையில் தேர்ச்சி பெற்றவர்களாக கருதப்படுகிறார்கள். அவர்கள் பிராணனை வாசி என்று அழைத்தார்கள். வாசியை, அதாவது மூச்சை முறைப்படுத்தி கட்டுப்படுத்தி உள்முகமாக செலுத்தும் கலையே வாசி யோகம். அவர்களின் போதனைகளின்படி இடகலை, பிங்களை எனப்படும் சந்திர, சூரிய நாடிகளில் ஓடும் இந்த வாசியை சுழுமுனை என்ற மைய நாடியில் செலுத்தும்போது குண்டலினி சக்தி எனப்படும் ஒரு மாபெரும் உள்ளாற்றல் மேல் எழும்பி உயர் உணர்வு நிலைகளுக்கு வழிவகுக்கும் என நம்பப்படுகிறது. இந்த வாசி என்ற கருவியை கையில் எடுத்தவர் மற்ற கருவிகளையும் எளிதாக தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியும் என்பது சித்தர்கள் கண்டறிந்ததாக கூறப்படும் ஒரு ரகசியம். 16வது கருவி நாதம் மற்றும் விந்து. இதுதான் இந்த 16 கருவிகளிலேயே மிகவும் சூட்சுமமான ஆழமான தத்துவமாகும். இங்கு நாதம் என்பது ஓசையையும் விந்து என்பது அதன் மூல புள்ளியையும் குறிப்பதாக கொள்ளப்படுகிறது. பிரபஞ்சத்தில் நாம் கேட்கும் ஓசைகள் எல்லாம் 2 பொருட்கள் மோதுவதால் ஏற்படுகின்றன. ஆனால் எந்த மோதலும் இல்லாமல்
பிரபஞ்சத்தின் ஆதியிலிருந்து ஒலித்துக் கொண்டிருப்பதாக நம்பப்படும் ஒரு ஓசை இருக்கிறது. அதுவே நாதம் அல்லது பிரணவநாதம், ஓம் என யோக மரபில் அழைக்கப்படுகிறது. தியானத்தின் மிக ஆழமான நிலையில் மற்ற சத்தங்கள் அடங்கிய பிறகு இந்த நாதத்தை உள்ளுக்குள் கேட்க முடியும் என்று யோகிகள் கூறுகிறார்கள். இது படைப்பின் மூல அதிர்வாக ஆன்மீக ரீதியாக கருதப்படுகிறது. விந்து என்பது அந்த நாதம் தோன்றுவதாக கருதப்படும் ஒற்றை புள்ளி. ஆற்றல் அனைத்தும் ஒடுங்கி ஒரு விதையாக இருக்கும் நிலை. அந்த விதையிலிருந்துதான் இந்த பிரபஞ்சமே விரிவடைவதாக குறியீடாக சொல்லப்படுகிறது. நாதமும் விந்துவும் சிவசக்தியின் வடிவங்களாக பார்க்கப்படுகின்றன. நாதம் சிவமாகவும் விந்து சக்தியாகவும் உருவகப்படுத்தப்படுகிறது. இந்த இரண்டு மூல கருவிகளும் இணையும் போது படைப்பும் உணர்வு நிலையும் பிறப்பதாக தத்துவம் சொல்கிறது. ஒரு யோகி வாசியின் மூலம் தன் ஆற்றலை மேலேற்றி இந்த நாதத்தை கேட்டு விந்து நிலையில் தன் மனதை ஒடுக்கும்போது அவர் படைப்பின் மூலத்திற்கே பயணிப்பதாக கூறப்படுகிறது. அப்போது நான் என்ற தனி உணர்வு மறைந்து எல்லாம் ஒன்றே என்ற பூரண் நிலையை அவர் உணர்கிறார். பகுதி 5 தொகுப்புரை. கருவிகளின் ஒருங்கிணைப்பும் சதாசிவ நிலையும். இப்போது அந்த 16 கருவிகளையும் ஒருமுறை வரிசைப்படுத்தி பாருங்கள். 4 உள்கருவிகள்: மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். 5 அறிவு வாயில்கள்: மெய், வாய், கண், மூக்கு, செவி. 5 செயல் கருவிகள்: வாக்கு, கை, கால், மலவாய், பிறப்புறுப்பு. 2 சூட்சும ஆற்றல்கள்: பிராணன், வாசி மற்றும் நாதவிந்து தத்துவம். பொதுவாக ஒரு மனிதன் இந்த கருவிகளால் ஆளப்படுகிறான். அவனது புலன்கள் அவனை வெளி உலகை நோக்கி இழுக்கின்றன. மனம் ஆசைப்படுகிறது, புத்தி சில சமயம் அதற்கு துணை போகிறது. அகங்காரம் நான் என்று உரிமை கொண்டாடுகிறது. பிராண சக்தி சிதறி வீணாகிறது. இந்த நிலையில் அவர் இந்த கருவிகளின் கைப்பாவையாக மாயை எனும் நாடகத்தில் ஒரு பாத்திரமாக வாழ்கிறார் என்று சித்தர்கள் விவரிக்கிறார்கள். ஆனால் ஒரு சித்தன் அல்லது ஒரு ஞானி இந்த கருவிகளின் எஜமானனாக மாற முயற்சி செய்கிறான். அவன் வாசியோகத்தின் மூலம் பிராணனை கட்டுப்படுத்த பழகுகிறான். சிதறிய ஆற்றலை ஒன்று குவிக்கிறான். யோக பயிற்சியால் பிராணன் வசப்படும்போது புலன்கள் தானாகவே உள்ளடங்குவதாகவும், மனம் அமைதியடைவதாகவும், புத்தி தெளிவடைவதாகவும், சித்தத்தின் பழைய பதிவுகள் கரைவதாகவும், அகங்காரம் தன் வலிமையை இழப்பதாகவும் நம்பப்படுகிறது. அந்த நிலையில் அந்த 16 கருவிகளும் ஒருவரை சிறைப்படுத்தும் சங்கிலிகளாக இல்லாமல் அவரை விடுவிக்கும் ஏணிகளாக மாறுகின்றன. அவர் தன் உள் உலகின் அதிபதியாகிறார். இந்த முழுமையான கட்டுப்பாடும் உள்முகப் பயணமுமே அவரை சதாசிவ நிலை எனப்படும் உயர் உணர்வு நிலைக்கு அழைத்துச் செல்கிறது. அந்த உள்முக நிலையில் ஒரு குறியீடாக அந்த 5 தொழில்களும் அவருக்குள் நிகழ்வதாக கூறப்படுகிறது. தீய எண்ணங்கள் அழிக்கப்படுகின்றன, நல்ல எண்ணங்கள் படைக்கப்படுகின்றன, ஞானம் காக்கப்படுகிறது, மாயை மறைக்கப்படுகிறது, இறுதியில் பேரானந்தம் எனும் அருள் உணரப்படுகிறது. இதுவே சதாசிவத்தின் மகா ரகசியமாக சித்தர்களால் போதிக்கப்படுகிறது. அந்த ரகசியம் உங்களுக்கு வெளியே இல்லை, உங்களுக்கு உள்ளே இந்த 16 கருவிகளின் இயக்கத்தில்தான் அடங்கியிருக்கிறது என்பது அவர்களின் வாதம். நண்பர்களே, இன்று நாம் சித்தர்களின் பார்வையில் 16 கருவிகள் மற்றும் சதாசிவ தத்துவத்தின் ஆழமான ஒரு கோணத்தை பார்த்தோம். இந்த ஞானத்தின் சாராம்சம் இதுதான். நம்மை இயக்கும் கருவிகளை முதலில் நாம் அறிய வேண்டும். நாம் அவற்றின் கட்டுப்பாட்டில் இருக்கிறோமா அல்லது அவற்றை கட்டுப்படுத்த முடியுமா என்பதை உணர வேண்டும். இன்றிலிருந்து ஒரு சிறிய பயிற்சியை முயற்சி செய்து பாருங்கள். உங்கள் அன்றாட வாழ்வில் உங்கள் செயல்களை கவனியுங்கள். கோபமாக பேசும்போது இந்த வார்த்தை எங்கிருந்து வருகிறது? என் மனதிலா, அகங்காரத்திலா என்று ஒரு கணம் சிந்தியுங்கள். ஒரு பொருளை பார்த்து ஆசைப்படும்போது எந்த புலன் என்னை தூண்டுகிறது என்று கவனியுங்கள். உங்கள் ஒவ்வொரு எண்ணத்தையும், சொல்லையும், செயலையும் ஒரு சாட்சியைப் போல கவனிக்கத் தொடங்குங்கள். இதுவே உங்கள் உள்பயணத்தின் முதல் படியாக அமையலாம். இந்த கருவிகளைப் பற்றிய அறிவு உங்களை நீங்களே புரிந்து கொள்வதற்கான ஒரு திறவுகோல். உங்கள் ஆன்மீக பயணத்தில் இந்த ஞானம் ஒரு தீபமாக வழிகாட்டட்டும்.
இந்த ஆழமான ஆய்வு உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை பின்தொடர மறவாதீர்கள். இந்த காணொளி பற்றிய உங்கள் எண்ணங்களையும் கேள்விகளையும் கீழே பதிவிடுங்கள். இந்த ஞானம் தேவைப்படும் உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிருங்கள். மீண்டும் ஒரு ஆழமான ஆன்மீக பார்வையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் உள் பயணத்தை தொடருங்கள். நன்றி, வணக்கம்.